நம்ம இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் ஐட்டமோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி பேரு ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஐட்டமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இனிஷியல் ஹைட் ஓ வித்தா உங்களோட ஃப்ளெக்ஸ் பேசிஸோட வேல்யூவை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் பாக்ஸ் 1க்கு ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்து நான் 100 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாக்ஸ் 1 பாருங்கள் சின்னதாக இருக்குது. ஓகே, இது ஏன் நடக்குது நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் இந்த பாக்ஸ் 1ஓட வித்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இப்போ இந்த பாக்ஸ் 1க்கு வித் 100 மட்டும்தான் இருக்குது, 100 பிக்சல்னு இருக்குது. ஆனால் நம்ம பாருங்கள் பாக்ஸ் 1க்கு 150 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏன் இது 100 பிக்சலாக மாறுச்சு அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் எப்படி ஓவர் ரைட் வித்தை பண்ணுது அப்படின்னா, உங்களோட மெயின் எக்ஸிஸை பொறுத்து தான் அது பண்ணுது. உங்களோட மெயின் எக்ஸிஸ் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. ஸோ அதனால வித்தை ஃப்ளெக்ஸ் பேசிஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அதே உங்களோட மெயின் எக்ஸிஸ் டாப்லேருந்து பாட்டம் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா, உங்களோட ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஹைட்டில் கண்ட்ரோல் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷனை ரோலேருந்து காலமுக்கு மாற்றுவோம். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் ரோலேருந்து நான் காலம் மாற்றுறேன். காலம் மாற்றி இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் பாக்ஸ் 1க்கு வித் வந்து எல்லாரும் மாதிரியும் 150 பிக்சல் தான் இருக்குது. ஆனால் ஹைட் 100 மாறிடுச்சு. ஆனால் நம்ம பாக்ஸ் 1க்கு எந்த ஹைட்டுமே கொடுக்கல. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹைட்டை கொடுத்தா கூட லைக் 200 பிக்சல்னு கொடுக்குறேன், இந்த ஹைட் வேலை செய்யாது. ஏன்னா இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஓவர் ரைட் பண்ணோம். 100 பிக்சலில் தான் இருக்கும். பார்த்தீங்களா, அதே 100 பிக்சலில் தான் இருக்குது, மாறாது. ஃப்ளெக்ஸ் பேசிஸ் எல்லா ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்கும் இருக்கும். ஆனால் ஃப்ளெக்ஸ் பேசிஸோட டிஃபால்ட்டான வேல்யூ வந்து அவுட்டோன்னு இருக்கும். உங்களோட ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஓட்டோவில் இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஐட்டமுக்கு கொடுத்துருக்கிற வித் ஓ ஹைட் வேலை செய்யும். பாருங்கள், இப்போ 200 பிக்சல் ஹைட் வேலை செய்யுது. ஆனால் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் நீங்கள் ஓட்டோவில் இருந்து நீங்கள் சொந்தமாக மாற்றுறீங்க அப்படின்னா 100 பிக்சல் அப்படின்னு மறுபடியும் மாற்றுறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 100 பிக்சல் வந்துச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸை குழப்பிக்க வேணாம். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் எங்கே வேலை செய்யும் அப்படின்னா, மெயின் எக்ஸிஸை தான் வேலை செய்யும். உங்களோட ஹைட் ஓ வித்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மெயின் எக்ஸிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ரோவாக இருந்துச்சுன்னா மெயின் எக்ஸிஸ் லெஃப்ட்லேருந்து ரைட், ஓ ரிவர்ஸ் ரோ அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட், காலம்னா டாப்லேருந்து பாட்டம், ரிவர்ஸ் காலம் அப்படின்னா பாட்டம் வந்து டாப். இதுதான் மெயின் எக்ஸிஸ். ஸோ உங்களோட ஹைட் ஓ வித் வந்து இந்த மெயின் எக்ஸிஸை பொறுத்து தான் வேலை செய்யும். ஸோ நம்ம பாக்ஸ் 1 வந்து ஹைட் எடுத்துக்கோம். ஹைட் எடுத்துட்டா சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளெக்ஸ் க்ரோ இதோட டிஃபால்ட்டான வேல்யூ 0. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் இதோட டிஃபால்ட்டான வேல்யூ 1. அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட ஃப்ளெக்ஸ் பேசிஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுலையுமே எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ நான் கொடுத்தது எல்லாமே டிஃபால்ட்டான வேல்யூ தான். இப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே ஷார்ட் ஹேண்டில் நம்ம ஒன்றா போட்டுடலாம். எப்படி அப்படின்னா, வெறும் ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம் மூலியமாகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக ஃப்ளெக்ஸ் க்ரோ, செகண்ட் வேல்யூவாக ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங், தேர்ட் வேல்யூவாக ஃப்ளெக்ஸ் பேசிஸை இப்படி ஒரே ப்ராப்பர்ட்டியில் இந்த 3 வேல்யூமே கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் இருக்காது. இதில் நீங்கள் ஃப்ளெக்ஸ் பேசிஸாக பிக்சலில் மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ்லேயும் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நீங்கள் ஃப்ளெக்ஸ் பேசிஸ், ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங், ஃப்ளெக்ஸ் க்ரோ இது 3மே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாம் கற்றுருப்பீங்க நம்புகிறேன். See you on next video. Bye.